அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயாவுக்கு ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி, அவரோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி எடுத்துட்டு தொடருவோம். தோழர் நான் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவர் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காரு. இவர் கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை இவரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டோன்னா எனக்கு கிடச்சிருக்கு. எங்கள் குடும்பம் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பம். எங்கள் அப்பா பெரியப்பா அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டில் இருந்தாங்க. அதனால் இவரை பற்றி எனக்கு நன்கு அறிமுகம் உண்டு. ரொம்ப நேர்மையின் சிகரம். அதாவது இந்த காலத்தில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாமே, அதாவது வருங்கால இளைஞர்களுக்கும் நாளைய சமுதாயத்துக்கும் தன்னோட வாழ்வியலையே வாழ்ந்து காமிச்ச ஒரு நல்ல அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு மக்கள் பணி ஆற்றியவர், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இவரை நம்ம நினைக்கல, பெருமிதமாக இருக்குது. இவருடைய இறப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பேர் இழப்பு இந்தியாவுக்கே. ஏன் அப்படின்னா, இவர் இழந்ததுனால நம்ம பிள்ளைங்களுக்கு காமிக்கிறதுக்கு, அதாவது நல்ல அரசியல் காமிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அதனால் 101 வயது நல்ல நீண்ட நாள் வாழ்ந்து நமக்காக அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, இளைஞர் சுப்கரன் சிங் பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய அரசை விவசாயிகளுக்கு தேவையான ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்காக தன்னோட உயிரையே ஒரு துச்சமென மதித்து, இந்திய இளைஞர்கள்ட்ட உள்ள ஒரு தனித்திறமை அதுதான். இளைஞர்கள் நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். அப்படி அவர் தன்னோட உயிரை தியாகம் செய்து அந்த போராட்டத்தில் அவர் நமக்காகவும் நம்ம எதிர்கால சந்ததிக்காகவும் உயிரை தியாகம் செஞ்சிருக்காரு. அவருக்கும் நம்மளோட அஞ்சலியை செலுத்திக்குவோம். மேலும் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி எதிர்காலத்தில் வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்குவோம். இவரும் நம்ம வாழ்த்துவார். நன்றி, வணக்கம்.